வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, எதுக்கு பழைய இவங்க தகரம், காலங்கத்தில் பழைய நம்ம வீட்டில் வந்து பிளாஸ்டிக், உட்காந்துட்டு பழைய அலுமினியம், இருக்கானுங்க. பழைய அண்ணா, சில்வர், பழைய தம் இருக்கு. உள்ளிட்ட டேய் அதெல்லாம் ஒன்றும் மாடா அடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அடிக்காதீங்கடா. அது ஏதோ கொரோனா ஆர்டிஸ்ட் வருமாண்டா அதனால. அண்ணே நீ எப்படி டாக்டர் படிச்ச? நான் என்ன டாக்டருக்கு படித்தேன், எல்லாம் யூடியூப்ல பார்த்தேதான். நல்லது சொன்னா கேளுங்கடா. ஏசப்பா. சரி நீ ஏன் சோகமா இருக்க? அதை என்ன கேட்குற? இந்த வேலைக்கு போயிட்டு வர சம்பளம் கொஞ்சம் கூட பத்த மாட்டேங்குண்ணே. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாதான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் மச்சான், நான் கூட தான் வச்சேன். பேசாம டீ கடை வைக்கலாமா? டேய் தெருவுக்கு 10 டீ கடை இருக்குது. டீ வாங்குறவனை விட டீ விற்கிறவன் தான் அதிகமாக இருக்கான். அப்போ துணி கடை? கடைசியாக கடையில் எப்போ துணி எடுத்த? அது வந்து ரொம்ப யோசிக்காத, எல்லாம் ஆன்லைன் போயிட்டானுங்க. அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாண்ணே. சூப்பர் மச்சான், நான் கூட தான் வச்சேன். பேர் சொல்லட்டுமா? சூப்பர் மச்சான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒத்த மயிறு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? அண்ணே, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிண்ணே. வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. ரிவ்யூ வீடியோ போடலாம். நம்மளே சமைச்சு நல்லா இல்லாத சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஃபுட் ரிவ்யூ போடலாம். அப்படி எதுவுமே கிடைக்கலன்னு வையேன், எவனாவது கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணியிருக்கான், அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் வீடியோ போட்டாலே கோடி கோடியாக சம்பாதிக்கலாண்ணே. கோடி கோடியா? என்னென்ன சொல்கிற? கோடி கணக்கில்லையா? ஆமாண்ணே, முதல் மாதம் 1 லட்சம், 2ஆம் மாதம் 2 லட்சம், 3ஆம் மாதம் 3 லட்சம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாண்ணே. டேய் சும்மா இருடா, ஒன்றும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே புள்ள பெற்றுக்கிறத பற்றி யோசிக்கிறேன். நீ சொல்கிறா. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பெருசாலாம் செலவாகுதுண்ணே. ஒரு ரூமு, ஒரு ஃபோனு, க்ரீன் மேட்டு, மைக்கு, அப்புறம் ஒரு பொண்ணுண்ணே. பொண்ணு எதுக்குடா? ஆமாண்ணே, பொண்ணு இருந்தால் சூப்பராக இருக்குண்ணே. பின்ன ஓமுஞ்சி ஏமுஞ்சி பார்க்கறதுக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் வருவான்? பொண்ணு வேணுண்ணே, அதுவும் அழகான பொண்ணுன்னு வைய, வியூஸ் பிச்சுக்கும். டேய் பொண்ணுலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னடா ஃபோன்லலாம் எடுத்துக்கிட்டு பெருசாக பண்ணுவோம்டா. கேமரா வாங்குவோம், எவ்வளோடா வரும்? அது கேமரா, மைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா ஆகுண்ணே. டேய் ஆஃபீஸ் எவ்வளோடா வரும்? அண்ணே அட்வான்ஸ் 1 லட்சம், வாரம் 30,000 தானே. அப்புறம் இந்த மைக்கு அது இதுன்னு மொத்தம் எவ்வளோடா வரும்? எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா ஆயிடுண்ணே. 5 லட்சம் ரூபா பிச்சை காசு. அண்ணன் தரேன்டா, நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க. சரிண்ணே சரிண்ணே. மச்சான் வாடா வாடா. மச்சான் காலைல டிஃபன் காய்ச்சி. சூப்பரா. டேய் என்னண்ணே? அதை இங்கே வச்சுட்டு போடா. தோ உங்க பக்கத்துல தானே எடுத்தேன். என்ன படையிலடா போடுறாங்க? ஒரு சிகரெட்டை நிம்மதியாக அடிக்கலாம்னு நினச்சா பொண்ணு கோடி அது இது நம்மகிட்ட கதை அழகிறானுங்க. மச்சான் உண்மையாவே அந்த ஆள் 5 லட்சம் கொடுப்பானா? அட நீ வேற, கொரோனரி ஹார்ட் டிசீஸியா கொரோனா ஆர்டிஸ்ட்ன்றான். இதெல்லாம் இசையாமத்தில்ல மச்சான். அப்புறம் என்ன மச்சான், சின்ன யூடியூப் கிட்ட பண்ணு, பெருசா படம் இல்லடா. படம் பேர் கூட ரெடி. சூப்பர் மச்சான், எப்படி இருக்கு? அட பொம்மால